இல்ல புலி, என் பொண்ணை தவிர அந்த அபி சம்பந்தப்பட்ட குடும்பம் யாருக்கிட்டையும் நான் பேச விரும்பலடா. நீ மகேஷை விட்டு பேச சொல்லலாம், ஆனா அவன் கருணாநிதி கிட்ட சொல்லிட்டானா ரிஸ்க் ஆயிருமே. சுடர எனக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னேன், மெசேஜ் போட்டா கூட ஓகேன்னு சொன்னேன். ஆனா அவ என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. எவ்வளவு பெரிய ஆபீஸ்ல மாமா, பேசாம அம்மு ஜெயில இருக்கிறதுக்கு பதிலா அவங்க ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இங்கே வந்திருந்தா எப்படி இருக்கும்ல? அப்படியெல்லாம் இருக்க முடியாதுடா தங்கம். பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இத பாரு, நீயும் படிச்சு பெரிய ஆளாகி இந்த மாதிரி பதவியில வந்து உட்காரணும், சரியா? சரிங்க மாமா. அம்மா பிரைஸ் வாங்குறத பாக்குறதுக்கு நம்மளே கூட்டிட்டு போவாரா மாமா? ஏன் உடனே சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, பேசிட்டு சாயந்தரம் சொல்றதா சொல்லிருக்காங்கல்ல. நல்ல தகவலா சொல்லுவாங்கன்னு நம்புவோம். டேய், நீ கால் பண்ணிக்கல. ஹலோ சார், நான் மகேஷ் வீட்ல இருந்து கேப்டனோட அசிஸ்டன்ட் பேசுறேன். சுடர் இருக்காங்களா? இருக்காங்க சார், என் பக்கத்துல தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். சார், கேப்டன் அங்க இருக்காரா? இல்ல, கேப்டன் கொஞ்சம் வேலையா வெளில போயிருக்காரு. நான் அவர் ஃப்ரெண்டு தான் சார் பேசுறேன். போன வேலை முடிஞ்சதான்னு கேட்க சொன்னாரு, அதான் கால் பண்ணேன். பார்த்துட்டோம் சார், பார்த்துட்டோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொல்றதா சொல்லியிருக்காங்க சார். அப்படியா? நீங்கெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை சார். ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். சுடர் பக்கத்தில் இருக்காங்களா? இருக்காங்க சார், பக்கத்துல தான் இருக்காங்க. பேசுறீங்களா? இந்தா அங்கிள். சுடர், போன விஷயம் என்னாச்சுன்னு கேப்டன் கேட்க சொன்னாரு, அதான் ஃபோன் பண்ணேன். புலி அங்கிள், நாங்க அங்க பெரிய ஆபீஸ்க்கு போகணுமா? சரிம்மா, தகவல் வந்தானே என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஓகே அங்கிள். வச்சிரட்டுமா? பாய். என்ன நடந்துச்சுன்னு உன் பொண்ணு விலாவரியா சொல்லிட்டா. இப்ப திருப்தியா வெற்றி? தேங்க்ஸ்டா புலி. அட போடா, நானே கொஞ்ச நாளா வேற வெற்றியை பாக்குறேன்னு பூரிச்சு போயிருக்கேன். தேங்க்ஸ். ஏன் புலி, கவர்னர் ஆபீஸ்ல உடனே என்ன ஏதுன்னு கேட்டு சொல்ல மாட்டாங்களா? எதுக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும் சும்மா? என் பொண்ணு பாவம், அவ அன்னைக்கு அவ அம்மாவை பார்க்கணும்னு பிடிவாதமா புரண்டு அழுதது என் கண்ணுல நிக்குது. அவ நினைச்ச தூக்குமே வரமாட்டேங்குது. நிஜமாவே உன் பொண்ணுக்கு நீ அப்பாவை கிடைச்சக்கு சுடர் கொடுத்து வச்சிருக்கன்றா வெற்றி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா. அவ என்னோட உசுறு புலி. அவளுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். ஹலோ சார். சார் வணக்கம் சார். சார் சண்முகமா, உங்களுக்கு 2 lakhsக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க பேங்க் வந்தீங்கன்னா டீடைலா பேசலாம். இல்ல மேடம், எனக்கு எதுவும் வேணாம். ஓகே சார், தேங்க் யூ. என்னாச்சு மாமா? கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேக்குறாங்க. நானும் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து கால் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள சொல்றதா சொன்னாங்க, இன்னும் கால் வரலையே. மணி வேற நாளாச்சு. மாமா, அவங்க ஆபீஸ்ல எத்தனை மணி வரைக்கும் இருப்பாங்க மாமா? தெரியலையேம்மா. லேட் ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்தா கூட நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா நடந்துரும்னு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சந்தர்ப்பமும் அமைஞ்சு அது நடக்காம போறது தான் பெரிய வழியா இருக்கும். ஆமா மாமா, நானும் கவர்னர் சாரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எப்படியோ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நம்மள அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போவேன்னு சொல்வாங்கன்னு ஆசையா இருந்தேன்.
ஆனா அவங்க யாருமே ஃபோனே பண்ணல. அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லி அனுப்பிட்டாங்களா மாமா? அதுதாம்மா எனக்கும் குழப்பமாவே இருக்கு. முடியும் இல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை போல. ஆமா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. எப்படா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லலான்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாக்கும். ஏதோ பெரிய ஆள் சொன்னதுனால மரியாதைக்கு கூப்பிட்டு பார்த்திருப்பாங்க. உங்க நேரத்தை வீணாக்காம ஆபீஸ்க்கு கிளம்புற வழிய பாருங்க. ஹலோ மிஸ்டர் சண்முகம். ஆமாங்க, சண்முகம் தான் பேசுறேன். நீங்க? நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சார் வணக்கம் சார். சண்முகம் தான் சார் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 7 o'clock நீங்களும் சுடரும் கமிஷனர் ஆபீஸ் வந்துருங்க, சரிங்களா? இங்க செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு உங்களை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா வந்துடுறேன் சார். நீங்க சொன்ன டைம்ல அங்க இருப்போம் சார். நான் வைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் என் அம்மாவை பார்க்க போறேன். ஏ ஐயா சுடர், அத்தை பிரைஸ் வாங்குறத நீ நேர்ல பாக்குறதுக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு. ஏ சுடர், இப்போ உனக்கு சந்தோஷமாமா? இது கனவா இல்ல நிஜமான என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது சுடர். என் தங்கச்சியை நான் பார்க்க போறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு தருணத்துல அவ பரிசு வாங்க போறத நான் பார்க்க போறேன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் மாமா. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி சரி, நீ முதல்ல கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. நானும் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்தா. என்னாச்சு? ஃபோன் போல மாமா. அச்சோ, அப்படியா? சரி, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை நம்பர்ல இருந்து வேணா ட்ரை பண்ணி பாரு. ஃபோன் எடுத்தா விஷயத்த சொல்லிடு. சரிங்க மாமா.